வரன் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க. பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும். விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125. உள்நாட்டுக்குள்ளே என்னதாப்பா இருக்குது, நம்ம ஊருக்குள்ளே என்ன நடக்குது, உள்ளபடியே இது அழுத்தந்தானா இல்லை ஆனந்தந்தானா, எங்களை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கப்பா. பாரதி வாங்கப்பா, மன அழுத்தமா வாங்க. அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே, மேடையிலே இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, மிக மிக சிறப்பாக இந்த வெட்டிங் அண்ட் பியாண்ட் என்கின்ற மாபெரும் நிகழ்வை நடத்துவதற்கு துணை புரிந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அனுசரணையாளர்களே, அத்தனை பேருக்கும் பணிவின் வணக்கங்கள். நடுவரையா அவர்களே, முதல்ல என்னுடைய அணியின் சார்பில் ஒரு விளக்கம். நாங்கள் 3 பேரும் திருமணம் என்ற அமைப்புக்கு எதிரானவர்கள்லாம் கிடையாது. மங்களம் என்ப மனைமாட்சி, மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு என்று வள்ளுவன் சொன்னதை இரு கை கூப்பி வணங்கி ஏற்றுக்கொள்ளுவதுதான் எங்களினுடைய கொள்கையும் கூட. ஆனால் இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இதன் வழியாக இதன் ஊடே செல்லுகிற போது எவ்வளவு அழுத்தங்கள் இருக்கிறது என்ற உண்மையை பேசுவதற்காக நாங்கள் 3 பேரும் வந்திருக்கோம். ஐயா, இப்போ அந்த அணியில் முன்னாடி பேசின ஜேசுமாறன் அவர்களுக்கு மணநாள் வாழ்த்துக்களை மகிழ்வோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வீட்டுக்காரம்மாவை அமெரிக்காவில் விட்டுட்டு வெட்டிங் ஆனிவர்சரிக்கு இங்கே வந்திருக்காங்க. ஏன்னா ரொம்ப வெள்ளந்தியா ஒரு சித்தப்பாவாக ஒரு திருமணத்துக்கு வந்திருக்காரு. அதற்காக இவ்வளவு செலவழித்து கொண்டு வந்து அங்கே அந்த அந்த நிகழ்வுகளில் ஈடுபட்டு நலங்கெல்லாம் நல்லா வச்சுருக்காரு. நம்ம ஊர் பயபிள்ளைகளுக்கு கூட வைக்க தெரியல, ராஜாசாரிகளுங்க அவருக்கு தெரியாது. ஜேசுமாறன் அதெல்லாம் கற்றுக்கிட்டு அழகாக, அதனால் அவரை அவருடைய குடும்பத்தினரை மனப்பூர்வமாக நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஏன் அவ்வளவு மகிழ்ச்சியாக ஜேசுமாறன் வந்து ஒரு திருமணத்தில் கலந்துக்கிட்டு போயிருக்காருன்னா, 2 வாரத்தில் திரும்பி போயிடலாம். அவ்வளோதானே, 2 வாரம் தானே லீவு. இந்த 2 வாரத்தில் திருமண வேலை மாத்திரம் இல்லை, அமெரிக்காவிலேருந்து வர்றவங்களுக்கு பல வேலை இருக்கும். பல் டாக்டர்கிட்ட போகணும், மூட்டு வலி டாக்டர்கிட்ட போகணும், புடவை வாங்கணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் 2.5 நாள் கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு கைத்தலம் தந்தேன் என் கண்மணி வாழ்க, கடமை முடிந்தது கல்யாணமாகன்னு பாட்டெல்லாம் பாடிட்டு நீங்கள் போயிடுவீங்க. ஏன் இங்கே இருக்கிறவனுக்கு இல்லை பிரச்சனை தெரியும். நீங்கள் ஒரு விருந்தினராக ஒரு திருமணத்தை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திருமணத்தை பண்றாரு உங்க அண்ணா, அவர்கிட்ட விசாரிச்சுட்டு பேச வந்தீங்களா? இப்போ அவர் சொல்றாரு, திருமணம் என்பது ஒரு நல்ல கண்டுபிடிப்பு. அந்த வார்த்தை பாருங்க, சரியான அமெரிக்க வார்த்தை. அது எல்லாமே உங்களுக்கு கண்டுபிடிப்பு தான். திருமணம் என்பது ஒரு நல்ல கண்டுபிடிப்பு. காதல் என்பது தானே எழுந்து வருகிற ஒரு உணர்வுன்னு உங்களுக்கு சொல்ல தோணலை பாருங்க, அது ஒரு கண்டுபிடிப்பு. உங்களுக்கு தெரியுமா ஜேசு, ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கும் பின்னால் ஒரு விலைப்பட்டியல் இருக்கிறது என்பதுதான் அமெரிக்கா எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிற பாடம். இப்போ முதல்ல நமக்கு தெரியும், இப்படிலாம் கண்டுபிடிச்ச பின்னாடி பார்த்தா ஒரு சீட்டு இருக்கு, வேலை சீட்டு. அந்த வேலை சீட்டு ஆண்டுதோறும் ஏறிக்கொண்டே போகிறது. எல்லாரும் ஒரே கலரில் புடவையும் ஜிப்பாவும் வாங்கி அவர் வீட்டு கல்யாணத்தில் போட்டுக்கிட்டாராம். வாழ்த்துக்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் தெரிஞ்சுதா? சார், எல்லா குடும்பத்திலையும் இதை அஃபோர்ட் பண்ண முடியுமா சார்? என்ன சார் நீங்கள், சில குடும்பங்களை தான் சார் செய்ய முடியும். உங்கள் குடும்பத்தில் இதை செஞ்சீங்க, எனக்கு அதில் ரொம்ப மகிழ்ச்சி, அதில் வாழ்த்துக்கள். எல்லாராலையும் செய்ய முடியலையே சார். ஆனால் இப்படி செய்து செய்து சில குடும்பங்கள் ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணிடுறீங்க. அப்போ கீழே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தா, ஐயோ அவங்க செஞ்சுருக்காங்க, ஏன் என் வீட்டு கல்யாணத்தில் செய்ய முடியல அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுகிற போது கையை விட்டு செலவு செய்கிற எல்லார் கையிலும் அந்த பணம் இருக்குமா? அது அவர்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை தராதா என்பதை ஜேசுமாறன் அவர்களே, உங்களுக்கு இனிமே வாய்ப்பில்லை. ஆனால் உங்களுக்கு பின்னாடி வருபவர் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். உடனே இங்கே வந்த உடனே கல்யாண மாலை மோகன் சார் முகத்தை பாருங்கள்,
எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவருக்கு உள்ள இருக்கிற உதப்பு எங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியும். சிரிச்ச மாதிரியே தான் இருக்க முடியும், வேறு எப்படி இருக்க முடியும்? டைட் க்ளோஸ்அப்பில் எப்போ பாரு கேமரா இருந்தால் சிரிச்ச மாதிரியே தான் இருக்க முடியும். உள்ளே உதைக்குது இல்லை? நிகழ்ச்சி முழுக்க முடிஞ்சு கடைசி கம்பளத்தை உதறி எடுத்துகிட்டு போகிற மட்டும் அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு தான் தெரியும். அமெரிக்காவிலேருந்து 2 வார லீவில் வரவங்களுக்குலாம் தெரியாது சார். ஏன் திருமணங்கள் இப்போது பெட்டராகிக்கிட்டே வருதுன்னா, பெண்கள் கையில் அந்த சாய்ஸ் வந்துருச்சு. இதற்கு அந்த 2 பெண்கள் தான் பதில் சொல்லணும். ஒரு பெண் ஏற்கனவே பேசியாச்சு, அது எப்படி பதில் சொல்லும்? என்னத்தான் சொல்கிறாரு, பதில் சொல்லணுமாமா. இதுக்கு பெண்கள் கையில் சாய்ஸ் வந்துருச்சு, அதனால் நீங்கள் சந்தோஷம் தானே படணும். சந்தோஷம் இல்லை சார், பெண்கள் கையில் சாய்ஸ் வந்துருச்சு, ஆனால் எங்களுக்கு சந்தோஷம் இல்லை. ஏன்னா இந்த வயதிலிருந்து எங்களுக்கு என்ன உதப்பா இருக்குன்னா, பெண்கள் கையில் சாய்ஸ் வந்துருச்சு இல்லை, அவள் தானே முடிவு பண்ணுறா. எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, எந்த பையனுமே வேணாங்கிறா சார். நான் என்ன சார் செய்யறது? அந்த பாப்பா பேசும்போது அது நல்லா பேசிச்சு அந்த பாப்பா, அதுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் அந்த மாதிரி ஒரு சாமர்த்தியசாலியான பெண்ணை என்னுடைய 25 வருட பட்டிமன்ற வாழ்க்கையில் நான் சந்திச்சது. ராஜா சாருக்கு எதிராகவே பேசுகிறேன்னா, எத்தனை பேருக்கு எதிராக பேசியிருக்கேன். ஆனால் அந்த பிள்ளை பேசிச்சு பாருங்க, அப்படி ஒரு சாமர்த்தியசாலி என் வாழ்க்கையில் இதுவரை நான் சந்தித்ததே இல்லை. எங்கேருந்துமா வரீங்க? கும்பகோணமா? அப்பா அம்மா வந்திருக்காங்களா? வந்திருக்கேன், தெரியும். எப்படி தெரியும்னா, பேசுகிற மாதிரி பேசி நடுவில் ஒரு பிட்டு போடுது. கல்யாணத்துக்கு கார் வேண்டும் என்றால் கூட இந்த இடத்திலேயே இந்த ஈவெண்ட்டிலேயே ஏற்பாடு செய்யும். அவ்வளவு அவசரம் இல்லையா? அப்பா அம்மாவுக்கு பட்டிமன்றம் மூலமா செய்தி விடுக்குது அந்த பிள்ளை. பெண்கள் முடிவெடுக்கிற இடத்துக்கு வந்து விட்டார்கள். எனக்கு மகிழ்ச்சி. அது எவ்வளவோ ஆண்கள் பெண்களை ரிஜெக்ட் பண்ணாங்க. அது சரியில்லை, இது சரியில்லை, முடிய எழுத்து பத்தங்க, உனக்கு பாட தெரியல, உங்கள் அக்காவுக்கு ஆட தெரியலலாம் ரிஜெக்ட் பண்ணாங்க. இன்றைக்கி முடிவெடுக்கிற இடத்துக்கு பெண்கள் வந்துட்டாங்கல்ல. வந்த பிறகு அவர்கள் நமக்கு செய்ததை நாம் அவர்களுக்கு செய்யாமல் இருப்பது தானே அறம். ஆனால் அவர்கள் நமக்கு செய்ததை விட 3 மடங்கு இன்றைக்கி செய்யுது. திருமணத்துக்கு முன்னாடியே பேசுகிறாங்க. பேசும்போது வெளியில் அப்பா அம்மாவும் பயந்துக்கிட்டே ஊரில் இருக்கிற அத்தனை சாமி கும்பிட்டுட்டு நிற்குது. இந்த பையனையாவது இவளுக்கு பிடிக்கணும். வெளியில் வந்தோன்னே என்னம்மா சொங்கியாக இருக்காங்க. அதுக்கு என்ன பொருள்னே அந்த அம்மாவுக்கு புரியல. ஏம்மா நல்லா படிச்சிருக்கான், என்ஜினியராக இருக்கலாம், அதெல்லாம் வச்சு கொஞ்சம் கூட தேர மாட்டாங்க. 30 வயசில் இன்னைக்கு 90s கிட்ஸ் ஒவ்வொரு இளைஞன்கிட்டையும் கேட்டு பாருங்க, அத்தனை பேர் உதைப்போடே இருக்கான். அவங்க சொல்கிறாங்க, அப்பா அம்மா சொல்கிறாங்களாம், நீ போய் காதலிச்சாவது கல்யாணம் பண்ணிக்கோன்னு அப்பா அம்மா சொல்கிறாங்களாம். இதை ஒரு இளைஞன்ட்ட சொன்னா அவன் என்ன சொல்கிறான், 30 வயசில் சொல்லி தொலைறே, 18 வயசில் நீ சொல்லியிருக்கணும். இவன் 30 வயசில் இனிமேல் காதலிக்கிறதுக்கு போய் எந்த பொண்ணை கேட்டாலும், ப்ரோ ஐ ஆம் ஆல்ரெடி எங்கேஜ் ப்ரோ, ஐ ஆம் கமிட்டட் ப்ரோ. ஒரு பொண்ணு கூட கமிட் இல்லாமல் இல்லைங்க. அவன் 30 வயசு போய் என்னங்க செய்வான்? இந்த பிரச்சனையெல்லாம் ராஜா சாருக்கு புரியலன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கு. இளைஞர்களினுடைய துயரத்தை பற்றி இளம் பெண்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லைன்னா கல்யாணம் எப்படிங்க மகிழ்ச்சியாக இருக்கும்னு நான் கேட்குறேன். ஜேசு வந்து சொன்னார், அந்த அவருடைய வீட்டை பற்றி சொன்னார். அவருடைய வீட்டை நான் வாழ்த்துகிறேன். கல்யாண புகைப்படங்களை வைத்து பாருங்கள், அப்பா அம்மாவோட ஃபோட்டோ பாருங்கள், என்ன செய்கிறதுன்னு தெரியாத மாதிரி ஒரு மாதிரியாக இருப்பாங்க. அதுக்கு அடுத்த தலைமுறை இப்போ வர்ற பிள்ளைங்களுடைய ஃபோட்டோஸை பாருங்கள், வெட்டிங் ஃபோட்டோஸ் எல்லாம் பிரமாதமாக இருக்கும். அவர் வீடு அப்படி தான் இருக்கும். ஜேசு நல்ல தம்பி, அவருடைய வீட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லா வீட்லேயும் அப்படி இருக்கு, நம்ம எடுத்துக்க முடியுமா? இங்கே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அல்ல ஜேசு அவர்கள். எங்கள் 3 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வெட்டிங் ஃபோட்டோவில் ஒரு தாத்தாவையும் பாட்டியும் நான் பார்க்குறேன். அவங்க இப்போ அவங்களுக்கு கல்யாணம் 60 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோட்டோவில் அவங்க சிரிக்க தெரியாது, ஃபோட்டோக்காரரை முறைச்சி பார்த்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கோம். இந்த ஃபோட்டோவில் அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்களா இல்லையானலாம் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம் ஷோராக சொல்ல முடியும், அந்த தாத்தாவும் பாட்டியும் இன்றைக்கும் தம்பதிகளாகத்தான் இருப்பார்கள் என்று என்னால் சொல்ல முடியும். ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் வைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல சார். எனக்கு விளக்குங்க சார், அடுத்த வரவர் எனக்கு விளக்கணும். அது ஏப்பா நமக்கு கிடைக்காததுதான் அடுத்தவங்களுக்கு கிடைக்குதுன்னு பொறாமையாப்பா. ஐயா பொறாமையே இல்லையா, நம்ம தான் காசு கொடுக்குறோம். கல்யாணத்துக்கு ஓயாமல் ஃபோட்டோ, ஒரு ஃபோட்டோகிராஃபர் தரையில் படுத்திருக்காங்க ஒரு கல்யாணத்தில், தெரியாமல் நான் வேற மிதிச்சிட்டேன். தரையில் படுத்திருக்கான், ஏன்னா இங்கேருந்து ஜூம் பண்ணுறாராம்.
அதுதான் கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. ஹனிமூனுக்கு எவ்வளோ சார் போவீங்க நீங்கள் சொல்லுங்கள் சார். 2 பேர் தானே போகணும், 7 பேர் போகிறாங்க. பாக்கி 5 பேரும் ஃபோட்டோகிராஃபர்ஸு, லைட் பிடிக்கிற ஆள். ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ எதுக்குன்னு நான் கேட்குறேன். நான் ஒரு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டை பார்த்தேன். அந்த பெண்ணை எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருக்கு, அந்த பையன் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருக்கான். 2 பேரும் அணைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. ஃபோட்டோகிராஃபர் கேமராவை எங்கே வைக்கணும்? அவங்க முகத்தை பார்த்து வைக்கணும்ல. அவங்களுக்கு நேர் எதிர்பக்கம் கேமரா வச்சுருக்காரு. நான் கூட நினச்சேன் இவர் விவரம் தெரியாத ஃபோட்டோகிராஃபரா கேமராவை. ஏன்னா இவங்க 2 பேருக்கு எதிரில் ஒரு குதிரை நிற்கும். இந்த ஃபோட்டோகிராஃபர் குதிரையோட கண்ணை ஜூம் பண்ணுறார். ஏன்? அந்த குதிரையோட கண்ணில் இவங்க அணைச்சிருக்கிற இமேஜ் தெரியுதான். என்னங்க நமக்கு கிடைக்காத வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கையா. குதிரைக்கு மூடு சரியில்லைன்னு வைங்க, கல்யாணம் கேன்சல் ஆயிடாது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா பொறாமை இல்லையா? அவங்க வந்து கிரியேட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் கிரியேட்டிவாக இருங்க, கர்ண கடூரமாக கிரியேட்டிவாக இருக்காதுங்க, எங்களால் முடியல. அது திருமணம் என்பது 2 விதங்களில் நடந்தது. ஒன்று, எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த வகுப்பை சேர்ந்த, எந்த ஊர், அந்தந்த ஊருக்குன்னு, அந்தந்த பிரிவுக்குன்னு, அந்தந்த மதத்துக்கு என்று சில சடங்குகள் இருக்கும். இந்த சடங்குகளை பின்பற்றி நடந்த திருமணங்கள் தான் ஒரு 20 வருஷம், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா திருமணங்களும் அந்த சடங்குகளை மையப்படுத்தித்தான் இருக்கும். அதிலே ஒரு பவித்திரம் இருந்தது, அதை ஒழுங்காக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கவனம் அவர்களுக்கு இருந்தது. அந்த நேரத்தில், தாலி கட்டுகிற நேரத்தில், அந்த பாடலை ஜேசு இவ்வளவு அழகா சொன்னார்ல, அது கண்ணதாசன் எழுதிய அந்த பாடல். மாதரார் தங்கள் மகள் என்று பார்த்திருக்க. கல்யாணத்துக்கு எத்தனையோ பெண்கள் வந்திருக்காங்க இல்ல, அவங்க எல்லாருக்கும் இந்த கல்யாண பொண்ணு மகளா? இல்லையே. ஆனா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மகள் என்று பார்த்தார்கள். மாதரார் தங்கள் மகள் என்று பார்த்திருக்க. மாப்பிள்ளை முன்வந்து மணவரையில் காத்திருக்க. காதலால் மெல்ல கால் பார்த்து நடந்து வர. கன்னியவள் கையில் கட்டி வைத்த மாலை தர. காளை திருக்கரத்தில் கனகமணி சரம் எடுக்க. கொட்டியது மேலும் குவிந்தன கோடி மலர். கட்டினான் மாங்கல்யம் என்று கண்ணதாசன் பாடியபடிதான் அன்றைக்கு கல்யாணங்கள் நடந்தன. அப்போ ஒரு சாங்கியம் என்ற சொல்ல நம்ம கிராமத்தில் சொல்லுவோம். சாங்கியம் இல்லையா, சடங்கு இல்லையா? ஒரு சாங்கியத்தை, சடங்கை மையப்படுத்தி திருமணம் செய்து கொண்டவர்கள் சில பேர். இன்னும் ஒரு பிரிவினருக்கு சாங்கியம் சடங்குல நம்பிக்கை இருக்காது. ரொம்ப சுருக்கமாக ஒரு கல்யாணத்தை பற்றி சொல்கிறேன். 1942 நடந்த ஒரு கல்யாணம். டாக்டர் சுப்பராயன் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். அவருடைய மகளான பார்வதிக்கும் கம்யூனிஸ்ட் தொண்டரான கிருஷ்ணனுக்கும் திருமணம் நடந்தது. காதல் திருமணம். எப்படி திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? 2 பேரும் சுதந்திர போராட்டத்தில் இருக்காங்க. 2 பேரும் கம்யூன் ஆஃபீஸில் இருந்து கிளம்பி போய் பதிவு திருமணம் செய்கிற அலுவலகத்துக்கு போனாங்க. சாட்சி கையெழுத்து போட 3 பேர். பார்வதியினுடைய தம்பியான மோகன் குமாரமங்கலம் அமைச்சராக இருந்து விமான விபத்தில் இருந்து போனவர் சாட்சி கையெழுத்து போட வந்திருக்காங்க. பதிவு தொகை 30 ரூபாய் அவர்கிட்ட இல்லை. மைத்துனரிடம் 30 ரூபாய் கடன் வாங்கி திருமணத்தை பதிவு செய்துவிட்டு எதிரில் இருந்த டீ கடையில் போய் டீ சாப்பிட்டு விட்டு 2 பேரும் சுதந்திர போராட்டத்தை தொடருவதற்காக போய்விட்டார்கள். இப்படி திருமணங்கள் நடந்திருக்கின்றன. இப்படி 2 விதம் தானே இருந்தது. ஒன்று சடங்கு, இல்லை சடங்கை மறுத்து அன்பினால் செய்யப்படுகிற திருமணம். இன்றைக்கு கல்யாணங்களில் இந்த 2ல் ஏதாவது இருக்கான்னு நான் உங்களை கேட்குறேன். சார், திருமண மேடை புனிதமான இடம் இல்லையா? அதுக்கு தானே நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க. திருமண மேடையில் யார் இருக்கணும்? கல்யாண பையன், கல்யாண பொண்ணு, அப்பா அம்மா, பெரியவங்க யாராவது இருந்தால் திருமணத்தை யார் நடத்தி வைக்கிறாரோ அவர் இருக்கணும். 52 எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்குது சார் ஸ்டேஜில். பையனுடைய ஃப்ரெண்டு, பொண்ணோட ஃப்ரெண்டு எல்லாம் இருக்குது. இப்போ நாதஸ்வரத்தை பற்றி அவர் சொன்னார். மங்கள இசையான நாதஸ்வரத்தை கெட்டி மேளம் சொல்லிட்டு ஏன் சார் நம்ம ஊரில் தாலி கட்டுறான்? அந்த நேரத்தில் ஏதாவது ஒருத்தர் ஒன்று சொல்லிடுவார். அந்த அவச்சொல் கூட காதில் கேட்கக்கூடாது என்பதற்காகத்தான் கெட்டி மேளம் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு கல்யாணத்தில் என்ன, இந்த 52 டிக்கெட் மேலே இருக்குல்ல, தாலி கட்டினோன்னா 52 ஊன்னு கத்து. இந்த பாப்பா சொல்கிறாங்க, நிச்சயதார்த்தத்துக்கும் திருமணத்துக்கும் நடுவில் ஒரு 3 months கேப் இருக்குல்ல, அது எவ்வளவு வசந்த காலம், பட்டாம்பூச்சிகள் பறந்தன. பாப்பாவுக்கு அனுபவம் கிடையாது. நான் இங்கே இருக்கிற பெற்றோர்கள்ட்ட சொல்கிறேன், நிச்சயதார்த்தம் வைக்கிறீங்க இல்லை நிச்சயதார்த்தம், அடுத்த நாளே கல்யாணத்தை வைங்க. தயவு செய்து கெஞ்சி கேட்குறேன், நிச்சயதார்த்தம் வச்சா அடுத்த நாள் கல்யாணம் வைங்க. இந்த 3 மாதம் 2த்தையும் பேச விட்டிங்கன்னா பேசி சண்டை போட்டு நிச்சயதார்த்தத்தை பிரேக்கப் பண்ணிடுது 2. சார், உறவு
சொந்தக்காரங்க வணக்கத்துக்குரியவர்கள் ஜேசு மாதிரி ஒரு அருமையான சித்தப்பா கிடைக்கிறதுக்கு வர அண்ணன் பையன் வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமா? ஒருத்தர் உள்ள வராரு கல்யாணத்துக்குள்ள, நான் தான் தாய் மாமன், நான் பொட்டு வைக்கணும், ஏற்கனவே யார் பொட்டு வச்சதுன்னு கேட்குறாரு. உடனே பக்கத்தில் ஒருத்தர் வந்து, நீ எப்படி தாய் மாமன்? அப்போ எங்கள் அப்பா யார்? அப்போ நான் தாய்மாமன் இல்லையா? தாய்மாமனையே மாற்றிட்டீங்களா நீங்கள் கல்யாணத்தில்? நீ யாருக்கு தாய்மாமன்? பொண்ணுக்கு நான் தாய்மாமன். பொண்ணு பேர் என்ன? ஜோதி. இந்த பொண்ணு பேர் ஜோதி இல்லை, ராணி. ஓ, பொண்ணு பேரையும் மாற்றிட்டீங்களா? இவர் வேற மண்டபத்துக்கு மாறி வந்திருக்கு. எப்படிப்பட்ட தாய்மாமனா இருப்பாரு? என்ன அலப்பற சார்! எல்லா திருமணங்களிலும் திருமணத்தை நடத்தி வைக்கிற பையனுடைய அப்பா அம்மா, பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு மனதில் இருக்கிற மிகப்பெரிய கவலை என்ன? மிகப்பெரிய கவலை நீங்க சொல்லுங்க. யாருடைய மனமும் நோகாமல் இந்த திருமணம் கடைசி வரை முடிய வேண்டுமே, பக்கு பக்குன்னு உயிரை கையில பிடிச்சு வச்சுட்டு இருக்காங்களா இல்லையா? சொல்லுங்க சார். நீங்க எதுக்கு சண்டை வரும்னு சொல்ல முடியாது சார். பணம் என்பது தண்ணீர் மாதிரி செலவழிகிறது ஒவ்வொரு திருமணங்களிலும். இதை பற்றி கவலைப்பட வேண்டிய திருமண பெண்ணும் அந்த கல்யாண பையனும் என்ன சொல்றாங்க? செய்யுங்க, ஏன்னா வாழ்க்கையில ஒரு நாள் தானே வருது, செஞ்சா என்ன என்று கேட்கிற அளவு அவர்கள் தங்களினுடைய மகிழ்ச்சியை முதலாக வைக்கிறார்களே தவிர அப்பா அம்மாவினுடைய கஷ்டத்தை பெரிதாக வைக்கவில்லை என்பது. முன்னால் திருமண வீட்டில் சீட்டு விளையாடுவாங்க, அது நம்ம பார்த்துருக்கோம். அது இன்றைக்கு சீட்டெல்லாம் கிடையாது, சரக்கு மாத்திரம். கல்யாண பையன் மேடையில் வந்து உட்கார்ற போது தாலி எடுத்து ஐயருக்கு கட்ட போயிடுறான் சார். இந்த ஃப்ரெண்ட்ஸ் அத்தனையும் கூடி நிற்குது, ஒவ்வொரு கத்துறதை பற்றி நான் சொன்னேன். ஸ்ப்ரே அதை அடிக்கிறாங்க சார். பையனுக்கு முகம்லாம் ஸ்ப்ரே வழிஞ்சு ஓடி தாலி எங்கன்னே தெரியாமல். எதற்காக ஒரு புனிதமான சடங்கை நீங்கள் வெறும் ஃபன்னாக எப்படி ட்ரீட் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு அந்த நேரத்தில் மனசில் ஒரு பிரார்த்தனை இருக்கணும். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இன்னும் ஒரு 50-60 வருஷம் வாழ போகிறோம், இந்த வாழ்க்கை நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கணும். நீ ஸ்ப்ரே அடித்து அந்த இடத்துல சரக்கு கொண்டு வந்து திருமணங்களினுடைய புனிதத்துவத்தை குறைத்து விட்டீர்கள் என்பதுதான் எங்களினுடைய கவலை. ரிசப்ஷனுக்கு போறீங்களே, எவ்வளவு திருமணத்தில் பெண்ணையும் பையனையும் பார்த்து மொய்யை கொடுக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். 6 மணி ரிசப்ஷன் போட்டால் 7:15 7:30 மணி மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்கள் நேரம் அவ்வளவு முக்கியம் இல்லாத நேரமா? விருந்துக்கு போகிறீர்களே, என்ன மரியாதை இருக்கிறது? உட்காரும் போதே பின்னாடி 3 பேர் நிற்கிறான். சரி, நாகர்கோவில் பக்கத்துலலாம் சாப்பிட கூப்பிட்டா தான் சார் சாப்பாட்டுக்கு போகணும். எல்லா பக்கத்துலையுமே அதான் மரியாதை. நான் குறிப்பாக நாகர்கோவில் சொல்கிறேன், அங்கே ரொம்ப ஜாஸ்தி. கூப்பிட்ட அப்புறம் தான் சாப்பாட்டுக்கு போகணும். இன்றைக்கி அந்த மரியாதையை மனத்தில் வைத்தால் ஒரு கல்யாணத்தில் ஒத்தரால் சாப்பிட முடியுமான்னு சொல்லுங்கள். அப்படி போய் நிற்கணும், பின்னாடியே நிற்கிறேன். நான் ஒரு கல்யாணத்தில் சாப்பிட்றேன், பின்னாடி ஒருத்தனு சொல்ல, இந்த ஆண்டி கம்மியாக தான் சாப்பிடுங்க. இந்த கையில் வச்சு பரிமாறுறாங்கல்ல, எதுக்கு? வேஸ்டேஜ் குறையணும் தானே. இலை போட்டால் நிறைய மிச்சம் பண்ணிடுறாங்க, கையில் வச்சு கொடுக்குறாங்கல்ல. ஒரு வயசானவங்களால முடியல சார், ஏன் சார் கஷ்டப்படுத்துறீங்க? அது ஒரு பேக்கையும் தூக்கிக்கிட்டு அந்த மாதிரி நடக்க முடியாமல் நடந்து, இந்த பரோட்டாலாம் வேணாம்ப்பா, இட்லியை சாப்பிட்டுட்டு தட்டை வச்சுட்டு வெளியில் வந்துடுது. வெளியில் பேரை சொல்கிறா, பாட்டி பாதாம் கீர் சூப்பர். பாதாம் கீர் இருந்துதா? யாருமே என்கிட்ட சொல்லலேன்னு இன்னொரு தட்டை எடுக்குது. 2 தட்டுக்கு சார்ஜ் ஆகுமா இல்லையா? சொல்லுங்கள் சார். நீங்கள் சார்ஜஸ் ஆஸ் பர் த பிளேட். வர்றவங்கள்ட்ட நீங்கள் போர்டு எழுதி வைக்க முடியுமா? எல்லாரும் தயவுசெய்து ஒரே ஒரு தட்டை மாத்திரம் எடுத்து அதில் எல்லாத்தையும் போட்டு பிச்சு பிச்சு தின்னுங்கன்னு சொல்ல முடியுமா நம்ம? சரி, எவ்வளவு வேஸ்டேஜ். இவர் சொல்கிறாரு ஹெலிகாப்டர்லேருந்து வந்தாங்க, இதெல்லாம் மிக அதிகமான செலவு ஆகிற விஷயங்கள். ஆனால் நம்ம சமூகம் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஒருவர் அதை செய்கிற போது மற்றவர்களும் செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தமும் கட்டாயமும் வருகிறது. எல்லாரும் இதை செய்கிற போது அத்தனை பேராலும் இவ்வளவு பணத்தை அஃபோர்ட் பண்ண முடியுமா? நம்முடைய சமூகம் அதற்கு தயாராக இருக்கிற சமூகமா என்று நான் கேட்கின்றேன். அப்போ நம்முடைய திருமணங்கள் பவித்திரம், புனிதம் என்கின்ற நிலையிலிருந்து மாறி 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 விலகி விலகி வந்து ஃபன் என்கின்ற நிலைமைக்கு போகிற போது ஒன்று செலவு அதிகமாகிறது, அந்த சடங்குகளுக்கு உரிய மரியாதைகள் கொடுக்கப்படுவதில்லை. அதை செய்கிற அத்தனை பேரும் அப்பா அம்மாக்கள் குறிப்பாக இது எப்படி நன்றாக நடந்து முடிய வேண்டுமே என்று தூக்கமில்லாத இரவுகளோடு தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அந்த காலங்களில் வாழ்ந்து கழிக்க வேண்டி இருக்கிறது. என்றால் அந்த பாப்பா சொன்னாங்க, ஆண்கள் வெட்கப்படுவதை பார்ப்பது அழகாக இருக்கும். இந்த வயசில் எல்லாமே அழகாக தான் இருக்கும். ஆனால் செலவழிக்க முடியாதபடி செலவழிச்சிட்டு காசு இல்லாமல் அப்பா தலையை குனிஞ்சு வெக்கப்பட்டு நிற்கிறத பார்க்கறது ரொம்ப கஷ்டமா. அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. எனவே புனிதமான ஒரு பந்தம் அதற்குரிய புனிதமான சடங்குகளோடு நடந்தால் மகிழ்ச்சி தான்.
ஆனால் மிக அதிகமான எக்ஸ்ட்ராவகன்ஸ் என்று சொல்லுகின்ற ஆடம்பரங்கள் அதிகமாகிவிட்டதால் இன்றைய திருமணங்கள் மன நெருக்கடியை தான் தருகின்றன என்ற கருத்தை வைத்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். நல்ல செய்திகளை சொன்னாங்க. அது மாதிரி ஜீவானந்தத்தினுடைய திருமணத்தை நான் பார்த்துருக்கிறேன். மதுரையில் நடந்தது. அது செலவில்லை, மிக அமைதியாக நடந்த திருமணம். அது நான் அப்போது சின்ன பையன். அது ஒரு காலம். இப்போ காலம் மாறி இருக்கிறது. நேற்று இருந்தது போல இன்றைக்கு உலகம் இல்லை. அதில் நல்ல ஒரு செய்தி சொன்னாங்க. புனிதமாக இருக்க வேண்டிய விஷயம் அது தடம்பாய் மாறிக்கொண்டிருக்கு, செலவு அதிகமாக இருக்கு. இதெல்லாம் பார்க்கிற போது மனசு அழுத்தம் இருக்கும் அல்லவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராஜா என்ன சொல்ல போறாரோ வாங்க.